இந்த சிவன் சிலையை செஞ்சு 26,456 வருஷங்கள் ஆச்சு. இந்த சிலையை தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சா நாம 150 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வோம். இந்த சிலையோட விலை மட்டும் பல லட்சம் கோடி ரூபாய். இது ஒரு செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. அதுவும் நம்ம இந்து கடவுளை வச்சு அமெரிக்காக்காரன் உருட்டின ஒரு சுத்தமான உருட்டு. எஸ், அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கட்டுக்கதையை ஃபுல்லாக சொல்கிறேன், அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க. அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் போர் நடந்துட்டு இருக்கும்போது சைனாலேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்து ராணுவ படைக்கிட்ட ஒரு பெட்டியை கொடுக்குறாரு. அந்த பெட்டிக்குள்ள இந்த சிலையும் இந்த சிலைக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. அந்த ராணுவ வீரர் அதை எடுத்துட்டு போய் அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிடறாரு. அந்த சிலையை எடுத்து கலிபோர்னியாவுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிலை செஞ்சு கிட்டத்தட்ட 26,456 வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, இது ஒரு சிவன் சிலையாவோ இல்ல விஷ்ணு சிலையாவோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சிலையை தூக்கி அவர் சொன்ன மாதிரியே ஒரு தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை 4-5 பேர் குடிச்சதாகவும் அவங்க 110 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்ததாகவும் இவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. சோ இதுல என்ன ஒரு காமெடினா, இந்த சிலை 59 to 60 தான் இவங்க கைக்கே வருது. சோ ஒருத்தர் 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தான் அப்படின்னு இவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. அதாவது 59-60 கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த சிலையை கிட்டத்தட்ட 110 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்ந்தானா 2080 மேலேயே போகும். இவங்க எதை வச்சுதான் இப்படி ஒரு லாஜிக்கே இல்லாம சொல்றாங்க தெரியும். ஒரு இந்து கடவுளை வச்சு என்னென்ன காமெடி பண்ண முடியுமா எல்லா காமெடியும் அமெரிக்காக்காரன் வச்சு பண்றான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த சிலையை ஒரு நாள் காணாம போயிடுது அப்படின்னு அமெரிக்கா வெளியே எங்க கிடைக்குதுன்னா, யூடியூப்ல ஒருத்தரோட வீடியோல அந்த சிலை இருக்கு. அந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல என்ன போட்டிருக்காருன்னா, இந்த சிலை என்கிட்ட தான் ரொம்ப பத்திரமா இருக்கு, உங்களுக்கு வேண்டும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, யாரு ரொம்ப அதிகமா பணம் தராங்களோ அவங்களுக்கு நான் இந்த சிலையை தரேன் அப்படின்னு ஒரு சுத்தமான உருட்டை முன்னாடி வைக்கிறது. ஸோ என்னடா நியாயம் இது? நீங்க வச்சு விளையாடுறதுக்கு இந்து கடவுள் தான் கிடைச்சாரா அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான தகவல், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த செய்தி எல்லா மக்கள்கிட்டையும் போய் எல்லாராலையுமே இந்த சிலை 20,000, 30,000, 40,000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதுன்னு சொல்லி எல்லாருமே நம்பப்படுது. உங்ககிட்ட யாராவது இந்த சிலையோட லிங்க் அனுப்பிச்சுட்டு இந்த சிலை என்கிட்ட தான் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு கும்பிடு, அவங்களோட கான்டாக்ட்ல ஒரு கும்பிடு போட்டு அங்கிருந்து நடை கட்டிடுங்க.